அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளரான சார்லி கிர்க் பல்கலைக்கழக நிகழ்ச்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வலதுசாரி ஆர்வலரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தீவிர ஆதரவாளருமான சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். உட்டா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் சார்லி கிர்க் உட்கார்ந்து மாணவர்களுடன் உரையாடும் பொழுது அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் அவரை கழுத்தில் சுட்டுக் கொள்வதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. அவரை சுட்டுக் கொன்றவர் யார், எதற்காக சுட்டார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சார்லி கிர்க்கின் மரணத்தை உறுதிப்படுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் த கிரேட் புகழ்பெற்ற சார்லி கிர்க் மரணமடைந்து விட்டதாகவும் அவரது உயிரிழப்புக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டிருந்தார். இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு முன்பே போலி ஆவணங்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் பெயர் இடம்பெற்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. டெல்லி நீதிமன்றத்தில் விகாஸ் திரிபாதி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 1983ஆம் ஆண்டு சோனியா காந்தி இந்தியா பிரஜையானார். ஆனால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு முன்பே 1980ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அவரின் பெயர் இருந்தது. இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டது. இந்த மனு கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை மாஜிஸ்திரேட் வைபவ் சௌரசியா முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர் பவன் நாரங் ஆஜராகி தேர்தல் கமிஷன் தவறை கண்டுபிடித்தால்தான் கடந்த 1982ஆம் ஆண்டு சோனியா காந்தி பெயரை நீக்கியது என்றும், தேர்தல் கமிஷன் தவறை கண்டுபிடித்ததால் தான் கடந்த 1982ஆம் ஆண்டு சோனியா காந்தி பெயரை நீக்கியது என்றும், 1983ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை பெற்ற பிறகுதான் மீண்டும் அவரது பெயர் சேர்க்கப்பட்டது என்று கூறினார். பின்னர் சோனியா காந்தி தரப்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாத நிலையில் தீர்ப்பை மாஜிஸ்திரேட் ஒத்திவைத்தார். நேபாளத்தில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளதை தொடர்ந்து அங்கு படிப்படியாக இயல்பு நிலை திரும்புகிறது. நேபாளத்தில் ஆட்சியாளர்களின் ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் 2 நாட்களாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போராட்டத்தின் போது அந்நாட்டு நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம் அதிபர் மற்றும் பிரதமர் இல்லங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து பிரதமர் பதவியை KP சர்மா ஓலி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து போராட்டம் கட்டுக்கடங்காத வன்முறையாக மாறியதை தொடர்ந்து நாட்டில் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பை ராணுவம் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதை சுட்டிக்காட்டி நேற்று முதல் இன்று வரை நாடு தழுவிய ஊரடங்கை ராணுவம் அமல்படுத்தியது. இதனால் அந்நாட்டில் அமைதி திரும்பி படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் சூழல் தெரிகிறது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே முன்மொழியப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் உக்ரைன் போர் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில் இத்தாலி அதிபர் ஜார்ஜியா மெலோனி உடனான உரையாடல் மிக சிறப்பாக அமைந்ததாகவும் உக்ரைன் போருக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். அதேபோல் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தை அமல்படுத்தியதற்கும் பிரதமர் மெலோனிக்கு நன்றி தெரிவித்து குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வாக்கு திருட்டு நடந்திருப்பது நிரூபணமாகி உள்ளது என்று ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டார். அவரது குற்றச்சாட்டை தேர்தல் கமிஷன் நிராகரித்தது. இந்நிலையில் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான ரேபரேலிக்கு 2 நாட்கள் பயணமாக நேற்று சென்றார். அப்போது அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடு முழுவதும் வாக்கு திருட்டு நடந்திருப்பது நிரூபணமாகி வருகிறது என்றும் அதை ஜனநாயக வழிமுறையில் மீண்டும் மீண்டும் நிரூபிப்போம் என உறுதியளித்து பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.